உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக அப்பா புள்ள அப்படிங்கிறது காலங்காலமாக எப்படி இருக்குன்னா, முதல்ல அப்பா தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மகனை தோளில் தூக்கி வச்சு வளர்ப்பார். அப்போல்லாம் ஹீரோ யாருன்னா, குழந்தைக்கு ஹீரோ யாருன்னா அப்பா தான். ஆனால் குழந்தை, அந்த மகன் தானாகவே சிந்திக்கின்ற வயசு வரும்போது, கிட்டத்தட்ட அந்த டீனேஜ்னு சொல்லுவோம்ல, 10 வயது, அந்த டீனேஜுக்கு வரும்போது அப்பா ஹீரோவாக இருந்தவர் ஜீரோவாக மாறிவிடுவார். அதுக்கப்புறம் அப்பாக்கும் பிள்ளைக்கும் எப்போ பாரு லடாய் தான் வந்துட்டுருக்கோம், பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் அப்பாவை போல் யாருண்டுன்னு சொன்ன அந்த மகன்தான் எங்கள் அப்பனை போல் யாராவது இருக்க முடியுமா என்று அந்த வசனத்தை மாற்றி சொல்லுவார். அந்த அளவுக்கு உள்ளங்கையும் புறங்கையுமாக இருக்கக்கூடிய அப்பா மகன் உறவை பற்றி நம்முடைய வள்ளல் பிரான் எழுதியிருக்கார். நம்ம திரும்ப திரும்ப வியக்கிற ஒரு விஷயம், வள்ளல் பிரான் எழுதாத தலைப்பு அல்லது எழுதாத சித்தாந்தம், எழுதாத எண்ணம், எழுதாத உணர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வியப்பான ஒன்று. அந்த அளவுக்கு அந்த அப்பா மகன் என்கின்ற உறவை பற்றி அவருடைய தந்தையாக அவர் யாரை நினைக்கிறார், யாருடைய மகனாக தன்னை கருதுகிறார் அப்படிங்கிறத சொல்கிறார் ஒரு பாட்டில். பிள்ளை சிறு விண்ணப்பம் அப்படிங்கிற பகுதியில் அந்த குரலை கேட்கலாமா? பெற்ற தம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே, அல்லால் மற்றவர் அறியார் என்றனை என்ற வள்ளலே, மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ, நீதான் குறிக்கொண்ட கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கறிவாய், அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு தீர்ந்தருளே. பிள்ளை சிறு விண்ணப்பம்ங்கிற பகுதியில் 3387வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுத்துருக்காரு. பெற்ற பிள்ளையை அப்பனை போல் வேறு யாராவது முற்ற முழுக்க தெரிந்திருக்க முடியுமா? அதுதான் அவர் கேட்குற ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தையின் குணநலன் இப்படித்தான், என் பிள்ளை இப்படித்தான் பண்ணுவான், இப்படித்தான் பேசுவான், இப்படித்தான் இருப்பான் என்ற ஆணித்தரமான நம்பிக்கைகள் அப்பாக்களுக்கு உண்டு. அந்த மாதிரி நீ என்ன தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறார். அதை சொல்லுகின்ற அந்த அழகு இருக்குல்ல, தன்னை விதந்தோத்தி கொள்ளவில்லை. நான் இப்படியெல்லாம் மோசமானவனாக இருந்தாலும், இப்படியெல்லாம் தவறு செய்கிறவனாக இருந்தாலும், நீ என் மேலே இப்படி கருணை காட்டுற அல்லது கருணை காட்டலை, என் மேலே கோபமாக இருக்க, அது சரியா, அது நியாயமா அப்படின்னு ஒரு பரிதவிப்போடு கேட்கிறார் என்றால், இந்த மகன், நம்முடைய வள்ளல் பிரான் என்கின்ற மகனின் அந்த குரல் வித்தியாசமாக ஒலிக்கிறது. அதை தான் நம்ம உணரணும். என்னுடைய அப்பாவே, நீ தானே என்னை இப்படியெல்லாம் உருவாக்கியிருக்க, அதனால் நான் இப்படி இருக்கேங்கிறனால நீ கோச்சிக்கிட்டா அது சரியா அப்படின்னு அவர் கேட்கிறார். பாருங்கள், அந்த குரல் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது, உரிமை குரலாகவும் இருக்கிறது. ஒரு சித்தரிடமிருந்து வருகின்ற, நவீன சித்தரிடமிருந்து வருகின்ற 19ஆம் நூற்றாண்டின் உரிமை குரல் இதுதான். கேட்கலாமா? பெற்றதம் பிள்ளை குணங்களை எல்லாம் பெற்றவர் அறிவரே, அல்லால் மற்றவர் அறியார். என்னோட பிள்ளை நிறம் இது, என்னோட பிள்ளையோட நரம்பு இது, என்னோட பிள்ளையோட குணம் இது, என்னுடைய பிள்ளையோட சொல் இது, அவன் பார்க்கின்ற பார்வையின் திசை இது அப்படின்னு எல்லாம் முற்ற முழுக்க தெரிந்து வைத்திருப்பவர் பெற்றவர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை. பெற்றவர்களுக்கு நல்லா தெரியும், உள்ளங்கையும் புறங்கையும் மாதிரி தன்னுடைய குழந்தையை பற்றி எல்லாவற்றையும், எல்லா ரேகையையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள், எல்லா நரம்பையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள், எல்லா இரத்த ஓட்டத்தையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் பெற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஆமாம், உண்மையை ஒத்துக்கிட்டாச்சு. அங்கேருந்து எங்கே பயணிக்கிறார் பாருங்க. என்றனை என்ற வள்ளலே, மன்றிலே நடிக்கும் கொற்றவ ஓர் என் குணத்தவ, நீதான் குறிக்கொண்ட கொடியனேன் குணங்கள் முற்றும் நன்கறிவாய். எல்லாருக்கும் வள்ளலா இருக்க, மன்றிலே நடிக்கின்ற அந்த மிக பெரும் நடனத்தை ஆடுகின்ற வல்லமை வாய்ந்தவனா இருக்க, நீ கொடுத்த குணங்கள் தானே என்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்குறார். ஏன்னா நீ தானே என்னை பெற்றெடுத்திருக்கிறாய், பெற்றவன் கொடுத்த குணங்கள் தானே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த சொல்கின்ற விதம் இருக்குல்ல, என் குணத்தவ அப்படின்னு சொல்றார் ஒரு வார்த்தையை. அதாவது என்னோட அப்பாவாகிய நீ, என்னுடைய தந்தையாகிய நீ, என்னை உருவாக்கிய இயற்கையாகிய நீ, கடவுளின் குழந்தையாக நான் இருக்கிறேன் என்றால் என்னை உருவாக்கிய நீ அப்படின்னு சொல்கிறாரு. என் குணத்தவ அப்படிங்கிறார். அது என்ன 8 குணம்? பொதுவாக இந்த போற்றி பாடல்கள்லாம் இறைவனை பற்றி பாடும்போது வல்லவன், நல்லவன், தூயவன், நெருப்பை போன்றவன், எல்லோருக்கும் அருளுபவன், மனசு உருகி வேண்டினால் எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுப்பவன், எப்படி வேணாலும் நம்ம உணரலாம் அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் இருக்கும்.
அதில் 8 குணங்கள்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் புரிகின்ற வகையில் எனக்கு ஏற்ற சிந்தனையோடு தான் நான் உணர முடியும் ஏதாவது ஒரு பொருளை. அதே மாதிரி உங்களுக்கு புரிகின்ற வகையில் உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புடைய வகையில் தான் உங்களுடைய அனுபவங்களை சார்ந்து தான் நீங்களும் எது ஒன்றையும் புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா நான் உணர்வதை போலத்தான் நீங்கள் உணரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினா அது சரியாகுமா? அது மாதிரி நீங்கள் உணர்வதை போலத்தான் நான் உணரணும் அப்படின்னு என் மேலே திணித்தாலும் அது சரியாகுமா? அப்படின்னா மற்றவர்கள் மீது திணிக்கப்படாமல், மற்றவர்கள் நான் சொல்வதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாமல், யார் வேணாலும் எப்படி வேணாலும் உணரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய என் குணத்தவனே அப்படிங்கிறார். எட்டாத குணத்தவன் அப்படின்னு எடுத்துக்கலாம், 8 குணநலன்களை உடையவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். எட்டாத குணநலன்னா, நான் இப்போ இவ்வளவு மனிதனாக இருக்கிறேன், என்னை விட உயரமாக, என்னை விட வல்லமையாக, என்னை விட நேர்மையாக, என்னை விட எல்லோருக்கும் அருளுபவனாக நீ இருக்கிறாய் என்றால் அதுதான் எட்டாத குணம் என்று என் குணத்தவனே என்று வள்ளல் பிரான் உணர்கிறார். சரி, சொல்லிடுறாரு, என்னோட அப்பாவாகிய என்னுடைய கடவுளின் குழந்தையாகிய நான் நீ உருவாக்கினபடி தான் இருக்கேன், வேற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்குறாரு பாருங்க. அங்கே தான் அந்த உரிமை குரல் வருகிறது. குறிக்கொண்ட கொடியன என் குணங்கள் முற்றும் நன்கறிவாய், அறிந்தும் என்றனை நீ முனிவது என் முனிவு தீர்ந்தருளே. இப்படி தான் நான் இருக்கேன்னா அதுக்கு என் மேலே கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? உன்னோட கோபத்தை தீர்த்துக்கோ அப்படிங்கிறார். முனிவது என், முனிவு அப்படின்னா கோபம், வருத்தம், நீ இப்படி இருக்கியே அப்படிங்கிற அந்த ஆத்திரம், இதெல்லாம் எதுக்கு? நீ தானே உருவாக்கின, நான் உன் கடவுளின் குழந்தை தானே, நான் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறக்காத கடவுளின் குழந்தை, பயாலாஜிக்கலி பிறக்கலை அப்படின்னு வள்ளல் பிரான் சொல்கிறார் என்றால், அந்த கோபம் அது எல்லாவற்றையும் நீ தான் நீக்க வேண்டும், நீ நீக்கி கொண்டு எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்கிறாருன்னா கடவுளிடமே விட்டு விடுகிறார், அல்லது அவர் நம்புகின்ற அருட்பெரும் ஜோதியிடமே விட்டு விடுகிறார் எல்லாவற்றையும். அந்த சரணாகதி, உன்னை பார்க்க பார்க்க என் மனசுக்குள் இருக்கின்ற இருண்மை, என் மனசுக்குள் இருக்கின்ற இருட்டு, என் மனசுக்குள் இருக்கின்ற அறியாமை என்கின்ற அந்த நிலைமை இல்லாமல் போகிறது. அப்படியானால் அதை இல்லாமல் போக்க வேண்டியதும் உன்னுடைய கடமைதான். எனவே என் மீது கோபப்படாதே, நான் அறியாமையோடு இருக்கிறேன் என்று என் மீது கோபப்படாதே என்றால், வள்ளல் பிரான் அப்படி சொல்கிறார் என்றால், நாம் எல்லாம் அறியாமை சமுத்திரமாக இருக்கிறோம், அறியாமை மூட்டையாக இருக்கிறோம், அறியாமையே வடிவமாக இருக்கிறோம், அறியாமையே பிறப்பாக இருக்கிறோம். இன்னமும் அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வு நமக்கு எழும்பவே இல்லை. வள்ளல் பிரானுக்கு எழும்பி இருக்கிறது. அதனால்தான் ஒரு விண்ணப்பமாக அவர் அருட்பெரும் சோதியிடம் சொல்கிறார், என் மீது கோபப்படாதே, உன்னுடைய கோபத்தை தீர்த்துக்கிட்டு என்ன அந்த இருட்டிலிருந்து காப்பாற்று என்று. அந்த இருட்டிலிருந்து காப்பாற்று என்று சொல்கின்ற குரல் வள்ளல் பிரானின் குரல் மட்டுமா? நம்முடைய குரலாகவும் இருக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கின்ற வகையில் நாம் நம்மை உணர்வோம், நம் மனசுக்குள் இருக்கின்ற இருட்டை உணர்வோம், நாம் தேட வேண்டிய, நாட வேண்டிய அந்த வெளிச்சத்தின் திசையை உணர்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.